அண்ட் நிலம் கையகப்படுத்துதல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா இருந்தது பழங்குடியின மக்கள் கிட்ட. சரிங்களா, தொழிற்சாலை அமைப்பதற்கான நிலங்கள் கிடைக்கலன்னா உள்ளூர் மக்களுடைய ஒப்புதலே இல்லாம நிலங்களை வந்துட்டு கையகப்படுத்திடுறாங்க. பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான சவால்கள். ஸ்டேட்ஸ் கிட்ட நிறைய சமத்துவமின்மை அதிகரிச்சிருமா. சோ மத்திய அரசாங்கம் நிதியை வந்துட்டு அளிக்கிறதுல குறைச்சிட்டாங்க மாநில அரசாங்கங்கள் கிட்ட. சோ இந்த மாதிரி விஷயங்கள். மத்திய மாநில உறவுகள். வறுமை ஒழிப்பதற்கு ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டங்களை வந்துட்டு செயல்படுத்தணும். சோ ஓகேங்களா, மத்திய மாநில உறவுகள்ல தடங்கள் வந்திருக்கு. பிகாஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்களே, சோ அவங்க பண்ணட்டும் அப்படின்ட்டு இவங்க ஒதுங்கி நிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். பொருளாதார சவால். சோ இந்தியால வாழ்ற எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூலியில, எல்லாருமே இல்ல, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு நாள் கூலியை வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க. எல்லாருமே மாத சம்பளம் பெறுபவர்கள் கிடையாது. சரிங்களா, சோ இந்த மாதிரி கல்வி, சுகாதாரம், இந்த துறைகள் எல்லாம் மனித மேம்பாடு அப்படின்றது கண்டிப்பா அவசியம். சோ அதனாலதான் நம்ம எல்பிஜி பாலிசி கொண்டு வந்திருக்கோம். சமூக சவால்கள். சோ இந்த சீர்திருத்த காலத்தின் அப்போ இந்தியா மேற்கொண்ட நிறைய திட்டங்கள் வந்துட்டு குறித்த அறிக்கை வந்துட்டு கவலை அளிக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. பிகாஸ் குழந்தை இறப்பு விகிதம் அதிகமாச்சு. அப்புறம் வந்துட்டு பங்களாதேஷ் நாட்டை காட்டிலும் குறைவா இருந்தது. பட் 1999 பங்களாதேஷ் குழந்தை இறப்பு விகிதத்தை விட இந்தியாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா பின்னடைவா இருந்துச்சு. அவங்களுக்கு 61, நம்மளுக்கு 71 இருந்துச்சு. வகுப்புவாதம். சோ தீய நோக்கங்கள் கொண்ட அரசியல் கட்சிகள், அடிப்படைவாத குழுக்கள் வெறுப்பை உண்டாக்கும் வகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சூழ்ச்சிகளை வந்துட்டு பண்ணிருப்பாங்க. அதனால சிறுபான்மையினரே அதிகமா வந்துட்டு பாதிப்புக்குள்ள ஆயிருப்பாங்க. சாதி மற்றும் பாலின சமத்துவமின்மை, பாகுபாடு. சாதி மோதல்கள் தொடர்ச்சியா வர ஆரம்பிச்சது. தீண்டாண்மைக்கு எதிராக நிறைய சட்டங்கள் இருந்தாலும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கலப்பு திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை வந்துட்டு ஆணவ கொலைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனர் கில்லிங். பெண்களுக்கும் ஆண்கள் வந்துட்டு பெண்களை வந்துட்டு ஆண்களுக்கு நிகராக நடத்துறது கிடையாது. அரசியல் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. அண்ட் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா இருந்தது. சோ அதனாலதான் நாடாளுமன்றத்துல பெண்களுக்கு 33% ரிசர்வேஷன் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா இருந்த போதும் அதை வந்துட்டு நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருந்தது. இந்த மாதிரி நிலைகள் தொடர்ந்தது அப்படின்னா இந்தியாவில் வறுமை அண்ட் வந்துட்டு கல்லாமை, இந்த மாதிரி நிறைய வன்முறைகள் வந்துட்டு கட்டவிழ்த்து விடும். சோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்பட்டது. சோ 1802 வெல்லஸ்லி பிரபு சென்னை மாகாணத்தை உருவாக்குனார். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யார் எப்போ உருவாக்குனாங்க? சோ 18th centuryல வந்துட்டு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவை வந்துட்டு பல்வேறு சிற்றரசர்கள் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பிரிட்டிஷாருடைய படையெடுப்பு அப்படின்றது வந்துச்சு. சோ மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிஷா, கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு பகுதிகளை கொண்டது. சரிங்களா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சென்னை மாநிலமா அது வந்துட்டு மாறுச்சு. நவம்பர் 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமா தமிழ் பேசுற மக்களுக்கு தனியா பிரிச்சு கொடுத்துட்டாங்க மெட்ராஸ் ஸ்டேட். அப்புறமா அந்த மெட்ராஸ அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணிருப்பார். மொழி அடிப்படை தேசியவாதம் உருவாக்கும். சோ 20th centuryல வந்துட்டு தேசிய உணர்வு வளர்ந்து வரும்போது நாட்டுல பல பகுதிகளில் மாநில மொழிகள் பத்திரிகை, வட்டார அடிப்படையிலான அரசியல் இயக்கங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, சோ இந்தி மொழிக்கு எப்ப முன்னுரிமை வழங்கப்பட்டதோ, அந்த மும்மொழி கொள்கை வரப்பட்டதோ அப்பவே வந்துட்டு பாத்தீங்கன்னா தேசியவாதம் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா வளர்ந்தது அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் பிராமண அல்லாதோர் இயக்கங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. சோ மாதவன் அவர்கள், தியாகராயர், இவங்க எல்லாருமே சேர்ந்து பிராமணர் அல்லாதோர் தலைவர்களா வந்துட்டு தென்னிந்தியாவில வந்துட்டு உருவாகுனாங்க.
அதுக்கப்புறம் நீதி கட்சி அப்படின்ற பேர் 1920 இருந்து வந்துட்டு சென்னை மாகாண தேர்தலில் நீதி கட்சி போட்டிட்டு 1937 வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைச்சரவையில இருந்திருப்பாங்க. அண்ட் 1937 இருந்து காங்கிரஸ் வந்திருக்கும். ஸோ அதுல இருந்து காங்கிரஸோடைய ஆட்சி அப்படின்றது வந்துட்டு வந்திருக்கும். நெக்ஸ்ட், திராவிட நாடு சிந்தனை. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காங்கிரஸ் கட்சி தமிழகத்துல தன்னை பலப்படுத்துச்சு. ஓகேங்களா. 1937 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி தான் ஃபர்ஸ்ட் சிஎம்மா பதவி ஏற்றார். ஸோ அவர் 2 அரசு கொள்கைகளை உருவாக்குனார். ஃபர்ஸ்ட் தீண்டாமை ஒழிப்பு, 2வது இந்தி மொழி திணிப்பு. சரிங்களா. இந்தி மொழி தேசிய மொழியா அறிவிக்கிறது. பள்ளிகள்ல இந்தி கட்டாய மொழி படமா ஆச்சு. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சுயமரியாதை இழிவுபடுத்தக்கூடிய செயலா தெரிஞ்சது. ஸோ நிறைய இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை மறைமலை அடிகள் அப்புறம் வந்துட்டு ஈவேஆர் பெரியார் அவர்கள் வந்துட்டு முன்னெடுத்து நடத்தினாங்க. அண்ட் 1939 திராவிட நாடு மாநாட்டை நடத்தி திராவிட நாடுக்கான கோரிக்கை அப்படின்றது எழப்பட்டுச்சு. ஓகே, நான் சொன்னதுதான் இதுல இருக்கு. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடர் மற்றும் மலையாளம் ஆகியோர் உள்ளடக்கிய திராவிட நாடு அப்படின்ற தனிநாடு கோரிக்கை அப்படின்றது பிராமண அல்லாதோர் மத்தியில வளர தொடங்குச்சு. அண்ட் 1944 ஈவேஆர் அவர் நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்ட்டு பெயர் மாற்றமும் செஞ்சுட்டாரு சேலத்துல நடந்த மாநாட்டுல. ஓகேங்களா. இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணது அண்ணாதுரை அவர்கள். ஸோ இந்த மாதிரி திராவிட நாடு சுயாட்சிக்கான கோரிக்கைகள் வந்துட்டு வளர்ந்துகிட்டே வந்துச்சு. தக்ஷிண பிரதேஷ். சோ ராஜாஜி அவர்கள் என்ன பண்றாருன்னா திராவிட கருத்துக்கு எதிர்நிலையில என்ன பண்றாருன்னா தென்னிந்தியாவை களமா கொண்டு ஒரு புதிய அரசியலை உருவாக்க நினைச்சாரு. தக்ஷிண பிரதேசம் தான் அது பேர். அதாவது தமிழ்நாடு மற்றும் கேரளாவை இணைச்சு தக்ஷிண பிரதேசம் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. சோ ராஜாஜியோட இந்த அரசியல் கருத்தை வந்துட்டு தென்னிந்தியாவில எல்லாருமே வந்துட்டு எதிர்த்தாங்க. ஓகேங்களா. சோ எல்லாருமே வந்துட்டு இந்த தக்ஷிண பிரதேஷ் அப்படின்றது தமிழ்நாடு பிளஸ் கேரளா இதை இணைக்கிறதுக்கு வந்துட்டு எதிர்த்தாங்க. சோ அப்ப வந்துட்டு விடுதலை பத்திரிகையில பெரியார் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய தலைப்புகள் எழுதி இதையும் வந்துட்டு எதிர்த்திருப்பாரு. சோ எல்லாருமே இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்த்துட்டே வந்திருப்பாங்க. சோ காமராஜர் உட்பட எல்லாருமே வந்துட்டு இந்த கருத்தை வந்துட்டு எதிர்த்திருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் அந்த முடிவு வந்துட்டு பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டிருக்கும். சோ அதுக்கப்புறம் விடுதலைக்கு பின்பு மொழிவாரி மாநிலங்களுடைய சீரமைப்பு. சோ இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எல்லாம் போட்டு November 1, 1956 வந்துட்டு பாத்தீங்கன்னா தமிழ் பேசும் மக்களுக்காக மெட்ராஸ் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கும். சோ ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா தேவிக்குளம் உள்ளிட்ட 4 வட்டங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேரளா கிட்ட இருந்தது, திருவாங்கூரோட வந்துட்டு இணைச்சிருந்தது. ஓகேங்களா. அண்ட் தமிழ் மொழி பேசுவோர் சதவீத அடிப்படையில் 4 வட்டங்களை வந்துட்டு அகஸ்தீஸ்வரம், தேவாலை, கல்குளம், விளவன்கோடு எல்லாம் வந்துட்டு சென்னை மாநிலத்தோட வந்துட்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கை வந்துட்டு எழுந்துச்சு. ஓகேங்களா. பிகாஸ் அந்த பகுதியில அதிக தமிழ் பேசும் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. பட் அந்த பகுதிகள் எல்லாமே கொச்சின் மாநிலத்தோட இணைக்கப்பட்டுச்சு. சோ அதுக்கான கோரிக்கைகளும் வந்துட்டு எழுந்துச்சு. சோ சங்கரலிங்கனார் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா விருதுநகரை சேர்ந்தவர். மெட்ராஸ் அப்படின்றது தமிழ்நாடுன்னு ரீநேம் பண்ணணும்னு சொல்லிட்டு July 27, 1956 இருந்து October 30, 1956 வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து இறந்து போயிருப்பாரு. சோ ஃபைனலி அண்ணாதுரை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் 1967 அப்புறம் டிஎம்கே 1967 டிஎம்கே ஆட்சி வந்தது இல்லமா. சோ அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்றத தமிழ்நாடுன்னு ரீநேம் பண்ணிருப்பாங்க. ஓகே.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கும். அதை எதிர்த்து எல்லாருமே வந்துட்டு போராடி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஊசலாடிட்டே தான் இருக்கு. பிகாஸ் இந்தியாவில் பல மொழிகள் இருக்கிறதால எதை வந்துட்டு அஃபிஷியல் லாங்குவேஜா வைக்கிறது, இந்தியை மட்டும் நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜா வைக்க முடியாது, ரைட்டா? ஸோ அது இப்போ வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியில தான் வந்துட்டு இருந்துட்டு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், உங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் புரியணும்னு. நான் மார்க் பண்ணதெல்லாம் படிச்சுக்கோங்க கைஸ், ஓகேங்களா? மார்க் பண்ணதெல்லாம் படிச்சுக்கோங்க. எப்படி இந்த 3 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுமே இந்தியா கூட சேர்த்தாங்க, ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர், ஓகேங்களா? அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் விடுதலைக்கு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மொழிவாரி மாநிலம் ஒடிஷா 1936. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் ஆந்திரா 1953. அதுக்கு ஸ்டேட் ரெகக்னிஷன் கொடுத்தது 1956. ஸோ பொட்டு ஸ்ரீராமலு வந்துட்டு எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரு, சங்கரலிங்கனார் எவ்வளோ நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க, அந்த டேட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன், சரியா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு படிச்சுக்கணும். அப்புறம் 14 ஸ்டேட்ஸ். இப்போ எவ்வளவு அலுவல் மொழிகள் இருக்கு? 14 ஸ்டேட்ஸ் தான் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க 1956 ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல. அதுக்கப்புறம் 15th ஸ்டேட் இது, அது எந்த இயர் அதுவும் சொல்லியிருப்பேன். இங்க வந்துருக்குமே. இது எல்லாமே ஸ்டோரிஸ். தமிழ்நாடை யார் எப்போ உருவாக்குனா? லார்ட் வெல்லஸ்லி, ஓகேங்களா? ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி. தக்ஷிண பிரதேஷ், மெட்ராஸ் பிரசிடென்சி எப்போ உருவாச்சு? இந்த விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் குவெஸ்டின் ஏரியாவே, சரியா? நான் மார்க் பண்ணியிருப்பேன், ஸோ அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது 15th ஸ்டேட் குஜராத். ஸோ அது எப்போ உருவாச்சு? இதெல்லாம் பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி 14 ஸ்டேட்ஸ் தானே உருவாக்குனாங்க. அப்போ 15th ஸ்டேட்னது அது எப்போ உருவாச்சு? ஸோ தட் திங் யூ நீட் டு நோட் இட். ஓகே, இப்போ வந்துட்டு இது பார்த்துடலாமா கொஸ்டின்ஸ்? ஓகே, புக் பேக் கொஸ்டின்ஸ் போயிடலாம். நீங்கள் 30 செகண்ட்ஸ் டைம் எடுத்துட்டு கூட சொல்லுங்கம்மா. So what is the highest honor the 21 gun salute granted to princely state? So that's princely states actively collaborate with the East India Company. Was the author of India's struggle for independence. So that's Bipin Chandra. So
ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம உருவாச்சு? ஆந்திரா, லட்சத்தீவு, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், பீகார், கோவா. How should industrial land acquisition be processed and compensated? So, obtain the consent of the local people, compensate. So, முதல்ல local people கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கான இழப்பீடு கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும். பெரியார் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் எதை ட்ரிகர் பண்ணுச்சு? So, inclusion of Tamil nationalism consciousness. State government, what is the reason for state governments to seek foreign or private investment? So, private investments நால நிறைய funding கிடைக்கும் and central stateல இருக்கிற distribution, uneven distribution குறையும். Increasing unemployment குறையும். So, all of that. So, 1956, Jawaharlal Nehru was forced to declare Andhra Pradesh as an independent state owing to the mass protest turned violent after. So, ஏன் ஆந்திரா தனியா பிரிச்சு கொடுத்தாங்க? Because பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் வந்துட்டு 58 நாட்கள் வந்துட்டு உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். 1950ல how many official languages இருந்தது? 1950ல 12 அலுவல் மொழிகள் தான் இருந்தது. உங்களை கன்ஃபியூஸ் பண்ண 22ன்னு கொடுப்பாங்க. 1950க்கு அப்புறமானா 22. புரியுதா? 1950ல 12 அலுவல் மொழிகள் தான் இருந்தது, 22 கிடையாது. ஆஃப்டர் 1915 கேட்டாங்கன்னா 22 தான் கரெக்ட். ஓகே மாமா? ஓகே, நம்ம எல்லா क्वेश्चंसமே பார்த்தாச்சு guys. Okay ma, thanks a lot for watching. Next class la paakalam.